பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிடம் உங்களோடு. எதிரியின் ஆயுதம் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நாம் பலப்படுவதற்காகவே தேவன் அனுமதிக்கின்றார். கர்த்தரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதாவது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்வில் எதுவும் சம்பவிக்காது. தானியேல் சிங்கக்கெபியில் போடப்பட்டதற்கும், சாத்ராக் மேசக் ஆபேத்நேகோ எரிகிற அக்னி சூளையில் தள்ளப்பட்டதற்கும், யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதற்கும் கர்த்தருடைய அனுமதி தேவைப்பட்டது. கர்த்தர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார் என்றால் நம்முடைய நன்மைக்காகவும் நாம் பலப்படுவதற்காகவும் கர்த்தருடைய கிரியைகள் ஒன்றுமில்லை என்பதை நிரூபிப்பதற்காகவும் அனுமதிக்கின்றார். ஆகையால் உங்கள் வாழ்வில் காணப்படுகிற எதிர்மறையான சூழ்நிலையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு பின்பாக பல நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். God bless you.